நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி. செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாடுகளில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக செயல்பட்டு வரும் E2W ஸ்டடி சென்டர் மூலம் இதுவரை 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். இதுகுறித்து அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் வைரபாலாவிடம் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். +2 முடித்த மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்வியினை வெளிநாடு சென்று கற்க வேண்டும் என்றால் அதற்கு தஞ்சையைச் சேர்ந்த E2W ஸ்டடி சென்டர் நிறுவனம் வழிகாட்டியாக இருந்து வருகிறது. தற்போது இது குறித்து தெரிவிப்பதற்கு E2W ஸ்டடி சென்டர் நிர்வாக இயக்குனர் வைரபாலா அவர்கள் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வெளிநாடுகளில் சென்று தங்களுடைய உயர்கல்வி படிக்கலாம், அதாவது மருத்துவம் பொறியியல் படிக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான மாணவர்களுக்கு நீங்க எப்படி வழிகாட்டி நெறிமுறைகளை கொடுக்குறீங்க? அவங்களை எப்படி வெளிநாடுகளுக்கு அனுப்புறீங்க? முதல்ல நம்ம E2W அப்படிங்கிற நிறுவனம் தஞ்சாவூர்ல மட்டும் தான், சென்னையை தலைமையகமா வச்சுட்டு திருச்சி அப்புறம் தஞ்சாவூர்னு சொல்லி 3 இடத்துல நாங்க இயங்கிட்டு வரோம். வெளிநாட்டுக்கு மட்டும் இல்லாம இங்க அவங்க நினைச்ச படிப்பு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான எந்த காலேஜை தேர்ந்தெடுத்தா அது சிறந்ததா இருக்கும். ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கும் போது அந்த படிப்பு அந்த கல்லூரியில சிறந்ததா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்க அதுக்கான வழிகாட்டுதலை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் இங்க அவங்களால எடுக்க முடியல, அட்மிஷன்ஸ் எடுக்க முடியல, இல்ல அந்த படிப்பு இங்க படிச்சா எனக்கு ஒத்து வருமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான உதவிகளும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வெளிநாடு அப்படின்னு குறிப்பா சொல்ல போனா, இப்ப கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் போகக்கூடிய நாடுகள் நிறைய நாடுகள் இருக்கு. இப்போ குறிப்பா அந்த மருத்துவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிஸ் லைக் கிர்கிஸ்தானோ இல்ல உஸ்பாகிஸ்தான் இல்ல அர்மேனியா இந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம MBBS படிக்கிறதுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். டர்க்கி அந்த மாதிரி கண்ட்ரிக்கு அனுப்பிட்டு இருக்கோம். இன்னும் யூரோப்போல கண்ட்ரிகளுக்கும் நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கோம். பட் யூரோப்போ இல்ல UK அந்த கண்ட்ரியை கம்பேர் பண்ணும் போது MBBS இந்த சென்ட்ரல் ஏசியா கண்ட்ரீஸ்ல ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல நமக்கு கிடைக்கும். அதாவது இங்கு +2 முடித்த மாணவர்கள் வெளிநாடுகளில் சென்று மருத்துவமோ பொறியியலோ படிக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஏழை மாணவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு வங்கி கடன் வசதியை பெற்று தந்து இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடுகளில் சென்று படிப்பதற்கு இந்த E2W ஸ்டடி சென்டர் ஒரு வழிகாட்டியாக இருந்து வருகிறது. +2 முடித்த மாணவர்கள் இந்த நிறுவனத்தை அணுகி தங்களுடைய உயர்கல்வியை தொடர்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கின்றனர். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ்7 தமிழ். மதுரை